எல்லோருக்கும் வணக்கம். போதுண்டா சாமி, உங்களுடைய சண்டையும் நீங்க போட்டுக்கிற சமாதானமும் ஒரு 5 வயசு குழந்தைகளுக்கு இடையில கூட நம்ம சண்டை வந்ததுன்னா தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்திடலாம். ஆனா உங்களை மாதிரி ஆளுகிட்ட நம்மனால சமாதானமே படுத்த முடியலையே அப்படின்னு இந்த உலகமே தோத்து நிற்கிது. இந்த 2 பசங்க கிட்ட, ட்ரம்ப் அவர்கள்ட்டையும் ஈரான் அவர்கள்ட்டையும் இவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய சண்டையை சமாதானப்படுத்த இந்த உலகமே தோத்து போச்சு. இவங்கனால தான் நம்முடைய ஷேர் மார்க்கெட்டே இன்னைக்கு 150 பாயிண்ட் இறங்கி இருக்கு. இந்த அமெரிக்க ஈரான் சண்டையினால நம்மளுடைய க்ரூட் ஆயில் வேற மேலே ஏறிட்டே போகுது. இது நேரடியான தாக்குதல் நம்ம மேல. க்ரூட் ஆயிலினுடைய விலை ஏறும்போது ஒரு ஓரமா இந்த ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனுனால இந்த உலகத்துல வேற யாருக்குமே பாதிப்பு இல்லை, அவனுக்குள்ளேயே பெருசா பாதிப்பு இல்லை. ஆனா அதை காரணம் வச்சுக்கிட்டு பல்வேறு நாடுகள் மேல 100% டேரிஃப் போடுவோம் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க 2 பேர் போடக்கூடிய சண்டையில உலகமே பாதிச்சு நிக்குது, எல்லாருமே பாதிச்சு நிக்கிறாங்க. நாங்களே இப்பதான் சிவனேன்னு நிப்டி மேல வந்துருச்சு, இனி போட்ட பணம் எல்லாம் வெற்றி தான் அப்படின்ட்டு நாங்களே ஜாலியா இருந்து கொண்டிருந்த நேரத்துல இனி இதுக்கு மேல சரிவு தாங்க முடியாது நிப்டி, போதும் இதோட நிறுத்திக்க, இதுக்கு மேல நீ கீழே இறங்கினா பழையபடி கரடி குட்டிகளினுடைய கைக்குள்ள போயிடுவ. 200 days மூவிங் ஆவரேஜ் உடைச்சாவே மார்க்கெட்ல வீக் சென்டிமெண்ட் என்பது வந்துவிடும் அப்படின்றதா நம்மளுடைய கவலையா இருக்கு. எது எப்படியோ மார்க்கெட் உச்சத்துக்கு வந்து விட்டாலே ஹெட்ஜிங் அப்படின்றது பல ட்ரேடர்கள் பண்ணிக்குவாங்க. ஏன், இவனு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தலைவலி கொடுக்கறதுக்கு 2 பேர் இருக்காங்க. அதனால ஷேர் மார்க்கெட்ல நம்ம பணத்தை நம்ம காப்பாத்திக்கணும்னா எப்பெல்லாம் நிப்டி மேலே எகிருதோ வேற என்ன ஹெட்ஜிங் பண்ணிட்டு உட்காந்துக்க வேண்டியதான் அப்படின்ற ஒரு நிலைமை. இந்த நேரத்தில் நீங்க யாருமே கவலைப்படக்கூடாது நண்பர்களே. இந்த மாசத்துல 10 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதி, ஒண்ணுமே சம்பாதிக்கலையே அப்படின்னு நீங்க வருத்தப்படுவீங்க. அதுக்கு காரணம் நீங்க இல்ல, மொத்தமே 10 நாள் தான். அந்த 10 நாள்ல 4 நாள் லீவு, மீதி 6 நாள் தான் மார்க்கெட். அந்த 6 நாள்ல 3 நாள் சிஏஎஸ்னு ஒன்று கொண்டு வந்து அந்த 3 நாள் கும்பா பாடுச்சு. அப்புறம் மீதி 3 நாட்கள் இந்த 2 தெய்வங்களும் மாத்தி மாத்தி குண்டு போட்டுக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல 11 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் சல்லி பைசா சம்பாதிக்கலைன்னா அதுக்கு நீங்க காரணம் இல்ல, ஷேர் மார்க்கெட் உதவி செய்யல அப்படின்றதான் உண்மை. நண்பர்களே, இந்த வார விட இன்னொரு மிகப்பெரிய தகவல் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு வர்றது என்னன்னா, அமெரிக்காவினுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா. ஸோ இப்போ நம்மளுடைய நிஃப்டி ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கு. ரொம்ப நாள் சென்டர் பாயிண்ட்ல ட்ரேட் ஆக முடியாது. எல்லாரும் சென்டர் பாயிண்ட்லேருந்து 2000 பாயிண்ட் மேலே தான் ஏறி வரணும்னு ஆசைப்படுறோம். அப்படி வர்றானா அல்லது கீழே மறுபடியும் முதலீடு செய்யறதுக்கு பணத்தை ரெடி பண்ற மாதிரியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர்றானா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா இப்போதைக்கு யார் மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் பணம் போட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு இப்ப லாபம் அப்படின்றது அவங்க மட்டும்தான் மகிழ்ச்சியா இருப்பாங்க. நண்பர்களே, இதுல இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, நம்மளுக்கே ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கம் தான் ஒரு நல்ல நேரம் வருது. எஃப்ஐஎஸ் என்பவங்க தொடர்ந்து இப்பதான் சமீபத்தில் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருக்காங்க. சும்மா இருந்த மூக்க சொரிஞ்சு விட்டாண்டா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு போய் நேற்று 1290 கோடிக்கு டிஐஎஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அப்ப தொடர்ந்து வாங்கி கொண்டிருக்கக்கூடிய எஃப்ஐஎஸ் என்னடா டிவைஎஸ் விற்கிறாங்க, நம்மளும் சேர்ந்து விற்போம் அப்படின்னு இது இன்னைக்கு நினைச்சிட்டாங்களே என்னன்றது தெரியல. ஆக மொத்தம் இன்னைக்கு இறங்கி இருக்கக்கூடிய இந்த 150 பாயிண்ட்ல எஃப்ஐஐ செல் பண்ணியிருந்தாலும் இந்த யூஎஸ் ஈரான் வார் தான் மிக முக்கியமான 100% காரணமாக தற்போது மார்க்கெட் இறங்கி இருக்கு. எழுது இன்னைக்கு மார்க்கெட்டை ஓட்டேரி நரி பேர்ல எழுது அப்படின்ற மாதிரி கோல்தே பட்டேல் அப்படின்ற பங்குல போய் இன்னைக்கு Q1 ரிசல்ட் சீசன்ல 15% என்பது ஏத்தி விட்டுருக்காங்க. ஆனா இது ஒரு தகுதியான பங்கு தான். இந்த கோல்தே பட்டேல் டெவலப்பர்ஸ் அப்படின்ற பங்கு ரியல் எஸ்டேட் செக்டர்ல இருக்கு. ஆனா இவங்களுடைய லாபம் என்பது சமீபத்தில் லாஸ் மேக்கிங் அப்படின்ற மாதிரிலாம் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க ஜூன் குவார்டர்ல 147 கோடி லாபம், ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஒரு ஷேருக்கு 16 ரூபாய் ஒரே குவார்டர்ல சம்பாரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அது வந்த உடனே 14% என்பது ஏறி உள்ளது. ஸோ இந்த கோல்தே பட்டேல் டெவலப்பர்ஸ் அப்படின்ற ஷேர் சொல்லும் செய்தி என்ன, ஒரு பங்கு நஷ்டத்திலிருந்து லாபகரமாக திரும்பும் பொழுது தன்னுடைய பழைய ஹையை தொடர்றதுக்கு உதவி செய்கிறது அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக கீழே விழுந்து கிடந்த வெறும் 250 ரூபாயில சுத்தி கொண்டிருந்த இந்த கோல்தே பட்டேல் தற்போதைய தகவல் இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்களா என்னன்றது தெரியல. 400 ரூபாய் ரேஞ்சிலிருந்து இன்னைக்கு 560 வரைக்கும் ஹை அடிச்சுட்டு இப்ப 528ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
சார் நீங்கெல்லாம் யாரு இந்த மார்க்கெட்லயும் 20% 10% ஏறி இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா ரிசல்ட் சீசனை வச்சுக்கிட்டு இந்த வின்லாஸ் பயோடெக் அப்படின்ற பங்கும் ஒரு ஃபார்மா கம்பெனி தான். அவங்களுடைய வருமானம் 18 கோடி அப்படின்னு சுமாரான வருமானம் தான். இருந்தாலும் அதுக்கே இந்த வின்லாஸ் பயோடெக் அப்படின்ற பங்கை 10% மேல் நோக்கி ஏற்றிருக்காங்க. ஸோ இன்றைய நாளில் அது தன்னுடைய பழைய ஹை பக்கத்தில் வந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த இந்து ஸ்விஃப்ட் லெபார்டரிஸ் அப்படின்றது, இதுவும் ஒரு ஃபார்மா கம்பெனி தான். இவனும் ஒரு 25 கோடி லாபம் அப்படின்னு ரிசல்ட் கொடுத்த உடனே இன்னைக்கு அதை உச்சத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10% மேலே ஏற்றி. ஆமாங்க, இவங்க 20% ஏறி இருக்கான். இவங்க காட்டில் தான் தற்போதைக்கு மழை பஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹெல்த் கேர், ஃபார்மா போன்ற ஐடி செக்டர் போன்ற ரிசல்ட்டுகள்னால தான் இந்த Q1 ரிசல்ட் சீசன் முடியக்கூடிய சமயத்திலையும் ஒரு மகிழ்ச்சி என்பது வந்திருக்கு. இவர் யாருன்னு தெரியல, சார் யாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இந்த KSH இன்டர்நேஷனல் 6500 கோடி தான் மொத்த மார்க்கெட் கேபிட்டல். இவங்க இருக்கக்கூடியது வந்து மேக்னெட் வைண்டிங் வயர்ஸ் அப்படின்ற செக்டரில் இருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்டான செக்டர். இந்த பங்குமே தன்னுடைய குவார்டர்லி ரிசல்ட் சீசன்ல 42 கோடி லாபம் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே 7% என்பது இந்த KSH இன்டர்நேஷனல் அப்படின்றத ஏற்றி விட்டுருக்காங்க. இந்த பங்குமே தற்போது இருக்கிறதுலே உச்சத்தில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்னத்தை சொல்றதுங்க நண்பர்களே, ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி சேஞ்ச் வந்துச்சுன்னா அந்த ஷாக் வந்து பாசிட்டிவா இருந்தா பரவாயில்ல, நெகட்டிவா இருந்ததுன்னா அதை அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் திரும்பி வர்றதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு இந்த ITC அப்படின்ற ஷேர்ல வந்து சிகரெட் விற்பனையில டாக்ஸ் உயர்த்தினாங்க. அதற்கப்புறம் தொடர்ந்து இறங்கி கொண்டே வந்துட்டு இருந்த ITC ஓகே இப்பவாது சரிவை நிறுத்திட்டானா இனி திரும்பி ஒரு 500-600 இது வருவானா அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றதுக்கே இவ்வளவு நாள் ஆயிருக்கு. ஏன்னா தொடர்ந்து சரிவடைஞ்சு ஒரு 3 மாசமா தான் ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இனிமேலாவது அவன் திரும்புவானோ அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கே அது எவ்வளவு டேஸ் எடுத்துக்குது பாருங்க, எத்தனை மந்த் எடுத்துக்கு பாருங்க ஒரு இண்டஸ்ட்ரி சேஞ்ச். அது மாதிரி இந்த CAS வரும்பொழுது என்ன சொல்றாங்க, க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் கரெக்டாக 3:15 பல்வேறு F&O ஸ்டாக்குகளினுடைய ட்ரேடிங் எல்லாம் நார்மலாக நடக்கிறது நிறுத்தி வச்சுட்டுறீங்க. அப்படி நிறுத்தி வைக்கிறதுனால அந்த பங்குகளினுடையது மட்டும் நிற்கிறது இல்லை, ஜென்ரலாக நான் F&O ஸ்டாக்ஸை போய் பார்த்தாலும் அங்கேயும் ஆக்டிவிட்டி என்பது கம்மியாயிருக்கு. அப்போ புரோக்கர்களினுடைய வருமானம் 10 to 20% இது இறங்கிடுமோ அப்படின்னு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பயப்படுது. இனி அவர்களுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய ரிசல்ட் வச்சு தான் என்ன ஏதுன்றது தெரிய வரும். இப்போ கூட சமீபத்தில் டெரிவேட்டிவ்ஸ்னுடைய டெய்லி ட்ரேட் ஆகிட்டு இருந்த டெரிவேட்டிவ்ஸ்னுடைய இன்கம் புரோக்கர்களுக்கு குறைந்து விட்டது அப்படின்ற செய்தி வந்தவுடனே ஏஞ்சல் ஒன்னால பெருசாக வளர்ச்சி அடைய முடியல. சரி, அந்த சோதனையெல்லாம் தாண்டி அவன் என்ன வருமானம் பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டு அவனை ஏற்றி விடலான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இப்போதான் சமீபத்தில் இந்த கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே ஏறி வந்த உடனே தற்போது CIS, ஸோ டெரிவேட்டிவ் சைட்டு என்ன ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் அதை இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணி அதனுடைய வருமானம் ஏறுதா குறையுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அதில் ஏதாவது பெருசாக ரேலிக்கு இது வருதா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த வகையில் எப்படி இந்த ITC பங்குக்கு ஒரு கொடுமை நிகழ்ந்ததோ அதனுடைய வரி ஏறுகிறது அப்படின்றோன்னே அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்கலாம் பாவம் இன்னும் 6 மாசமா அவங்களுக்கு இனி எந்த காலத்தில் வருமானம் வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இப்போ சமீபத்தில் ஃபோக்கஸில் இருந்த கேபிட்டல் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட ஸ்டாக்குகள் இனி என்னாகும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இந்த மார்க்கெட்டில் வந்திருக்கு. அதுக்கு பேசாமல் இவங்க என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் கேஷ் வச்சுக்குங்க, ஆனால் மார்க்கெட்டை ஃபுல்லாக நைட் ஒரு 11 மணி வரைக்கும் ட்ரேட் பண்ண விட்டுட்டு அப்புறமா நீங்கள் கேஷை வச்சுக்கிங்க அப்படின்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பறந்துருப்பானுங்க. ஏன்னா இன்கம் டபுள் ஆகுதுல்ல. இந்த மோசமான மார்க்கெட்லையும் ஒருவேளை ரிசல்ட் நல்லா இருந்தால் திருப்பி தன்னுடைய பழைய ஹைகளை ஒரு ரிவர்சல் போட்டு வந்து தொடாதா அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு சாதனை நாயகன் தான் இந்த ஹீரோ மோட்டோ கார்ப். சமீபத்தினுடைய லோலிருந்து ஜூலை மாதத்துலேருந்து இப்போ நம்ம ஆகஸ்ட் மாதம் பார்க்குறோம், 4600 ரூபாயிலிருந்து 5800 வரைக்கும் மேலே ஏறி வந்த ஒரு சாதனையாளராக இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் அப்படின்றது இருக்கு. இந்த ICICI ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்ற பங்கு இன்னும் அது போன்ற ரிவர்சல் என்பதை அது இன்னும் காட்டவில்லை, இறங்கிய நிலையிலேயே இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இந்த ICICI லொம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஷேரினுடைய மொத்த வருமானம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா சேல்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் என்பது காமிச்சிருக்காங்க. அவங்க இப்ப பண்ணிருக்கக்கூடிய 7088 கோடி சேல்ஸ் என்பது சமீபத்தில் எந்த ஒரு குவார்டர்லையும் பண்ணல. ஆனால் அவங்களுடைய லாபம் என்பது வெறும் 403 கோடி அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் இந்த ICICI ஜெனரல் இன்சூரன்ஸுக்கு திரும்பி போற அளவுக்கு ஒரு சக்தியை கொடுக்குமா, ரிவர்சல் சக்தியை கொடுக்குமா அல்லது கொடுக்காதா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வேறு என்ன ஸ்டாக் மார்க்கெட்ல திடுக்கிடும் செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு வந்துட்டு இருந்த இந்த கேஸ்ட்ரால் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கை ஒரே நாளில் போட்டு தள்ளிட்டாங்க. 3% என்பது இறங்கியிருக்கு. இதனால் என்ன ஆயிருக்குன்னா இப்போ தான் சமீபத்தில் கிளியராக மேலே வந்தான் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் விட்டு. அதுக்கப்புறம் மறுபடி கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இனி அடுத்தடுத்த நாட்களில் இந்த கேஸ்ட்ரால் இந்தியா எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இன்றைக்கி வேறு என்ன பங்குகள் முக்கியமான நிஃப்டி டோட்டல் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பங்குகள் மேலே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்னை பெட்ரோ அப்படின்றது ஒரு 10% ஏறி இருக்கு. லூமாடெக் அப்படின்ற பங்கு ஒரு 15% ஏறி இருக்கு. ரொம்ப சந்தோஷங்க அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இது போக எத்தனையோ பெரிய பெரிய பங்குகள் கீழே விழுந்துட்டு திரும்பி ரிவர்சல் போடுறதா வேண்டாமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த ரிவர்சலை போடுங்கயா, நாங்கள் எவ்வளோ நாள் தான் பயந்துட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி உச்சியில் வாங்கிக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஃபோர்ஸ் மோட்டர் இது ரிவர்சல் போடுமா, அல்லது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது வந்து டிஃபென்ஸ் துறையில் ஒரு பெரிய பங்கு, அவங்க இது ரிவர்ஸ் போடுவானா மாட்டானா. ஐடிசி அந்த பங்கினுடைய சார்ட் அப்பெல்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது போன்ற பங்குகள் தன்னுடைய வீழ்ச்சியை நிறுத்திட்டு ஏதாவது ரிவர்சல் போடுமா போடாதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஏற்கனவே ரிவர்சல் போட்ட பங்குகளையே ஒரே நாளில் இன்னைக்கு கீழே உட்கார வச்சிருக்காங்க. இப்போதான் கேஸ்ட்ரால் இந்தியா ஷேர் வச்சிருந்தவங்களாம் நல்லா சிரிச்சு பேசிட்டு ஜாலியாக சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா இப்போதான் அது ரிவர்சல் போட்டு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி வந்த சில நாட்களே மறுபடியும் கொண்டே அவனை கூப்பில் உட்கார வச்சிருக்காங்க. அதாவது அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற அந்த முக்கோணத்தில் வந்து உட்கார வச்சிருக்காங்க. அண்ணனுக்கு ஒரு பிரியாணி சொல்லு, அப்பதான் அவர் கட்சி மீட்டிங்க்கு வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கும்பலை கூட்டணும்னா ஏகப்பட்ட பணம் என்பது தர வேண்டியதாக இருக்கு. அது மாதிரி நம்மளுடைய ஷேர்கள்லாம் கீழே விழுந்து கிடக்கிறான். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிரியாணி ஆர்டர் பண்ணி கொடுத்தாவது அவங்க குஷியாயிட்டு மேலே வருவாங்களா என்னன்றது தெரியல. அதாவது இந்த ஐஆர்சிடிசி அப்படின்ற ஒரு பங்கு உங்க வீழ்ச்சிக்கு இல்லையா ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி 1100 ஏதாவது ஒரு குரூப் இந்த ஷேரை வாங்கி வச்சிருந்தாங்கன்னா இன்னும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவன் 517 வரைக்கும் வந்திருக்கான். ஸோ என்னைக்கு இதுக்கெல்லாம் ஒரு ரிவர்சல் வந்து பழைய ஹை வரும் அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பங்குகள்லாம் சமீபத்தில் பழைய ஹை வந்திருக்கு, இருந்தாலும் இவனுக்கு இன்னும் மனசு வரல. இங்கே பாருங்க, சன் டிவின்னு ஒரு ஷேர், எல்லாமே ஃபேமஸான பங்குகள் தான், இன்னும் பழைய ஹையை வந்து தொட மாட்டேன்றாங்க. இவன்லாம் பழைய ஹையை வந்து தொடணும்னா கிட்டத்தட்ட 483 880 400 ஒரு ஷேருக்கு ஏற வேண்டிய வேலை என்பது இருக்கு. ஆனாலும் இன்னும் தன்னுடைய பழைய ஹையை வந்து தொடல. டாபூர் இந்தியா அப்படின்ற பங்குமே ரொம்ப ஃபேமஸான பங்கு தான். அவனு தன்னுடைய உச்சத்திலிருந்து கிட்டத்தட்ட 35% மேலே இறங்கிட்டு அவனு இன்னும் திரும்பி மேல் நோக்கி ஏறி வரல. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஓகே ஷேர் மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, போட்ட பணம் மேபி அவனுங்களாம் பழைய ஹை வந்தாவே சம்பாரிச்சு கொடுத்துருவானு அப்படின்ற மாதிரி தான் சில பேர் நினைப்பாங்க. ஆனால் எங்கே நடக்குது, 1 வருஷம் 2 வருஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர், பல பங்குகளில் இன்னும் நடக்கலை. இவங்கெல்லாம் என்னைக்கு திரும்பி தன்னுடைய பழைய ஹை வருவாங்க அப்படின்ற மாதிரி பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஜெயின் ஆர்இசி அப்படின்ற பங்கெல்லாம் வந்து சன் டிவி, டாபூர் இந்தியா, ஐஆர்சிடிசி அளவுக்கு பிரபலம் இல்லை என்றாலும் அந்த பங்குமே சமீபத்தில் என்ன பண்ணியிருந்ததுன்னா, இப்போ விழுந்து கிடக்கக்கூடிய இதே லோல இருந்து ஒரு முறை சிறிய அளவில் ஏறினா, அதுக்கு முன்னாடி ஒரு முறை பெரிய அளவில் மேல் நோக்கி ஏறி இருக்கா. அப்போ இந்த ஜெயின் ரிசோர்ஸ் ரீசைக்ளிங் அப்படின்ற பங்கு தன்னுடைய பழைய லோ பக்கத்தில் வந்து விழுந்திருக்கு. இதனுடைய பழைய ஹை என்பது 600 பக்கத்தில் இருக்கு, இப்போ இருக்கக்கூடிய ரேட் என்பது 300 பக்கத்தில் இருக்கு. ஸோ இவன் தன்னுடைய பழைய ஹையை நோக்கி போறானா, அல்லது ஏற்கனவே மேல இருந்து ஒரு 300 ரூபாய் இறங்கிய பங்கு மறுபடியும் இன்னும் கீழே போக போகிறதா, என்ன செய்ய போகிறது இந்த ஜெயின் ரிசோர்ஸ் ரீசைக்ளிங்? யாருடா அவன் என் தம்பி மேல கை வச்சது அப்படின்ற மாதிரி டிவிடெண்ட் பங்குகள் கீழே இறங்கி கிடக்கிறத பார்த்தாவே மனசு கிடந்து துடிக்குது. ஸோ டிவிடெண்டுகளை அதிகமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஐஓசி, ஓஎன்ஜிசி, கோல் இந்தியா போன்ற ஷேர்கள்லாம் பாவம் சமீபத்தில் கீழே விழுந்து கிடக்குது. இவங்க மறுபடி திரும்பி மேலே வர்றாங்களா அல்லது கீழே வர்றாங்களா என்பது பொறுத்து வந்து பார்க்கணும். இந்த மூன்றுமே எனர்ஜி ரிலேட்டடா நியூஸ் கொண்ட செய்திகள் தான். ஏற்கனவே இந்த ஐஓசி அந்த வார ஆரம்பிச்சதுலேருந்து எந்த பக்கம் மேலே போகுமா கீழே போகுமான்ற முடிவெடுக்க முடியாமல் சிறிய ஆட்டங்களுக்குள்ளேயே சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. சிறிய மூவ்மெண்ட் கரண்ட் பார்த்தீங்க எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கீழேருந்து இப்போ நான் மெஷர் பண்ணுறேன், ஆல்மோஸ்ட் 12% ஏறுவதும், மறுபடி 12% இறங்குவதும், மறுபடி ஒரு 12% ஏறுவதும், மறுபடி ஒரு 12% இறங்குவதும், மறுபடி ஒரு 10% ஏறுவதுமாக தற்போது சின்ன சின்ன ரவுண்டுகளாகவே போயிட்டு இருக்கு. ஏன் மேலே போனால் ஒருவேளை ஏதாவது வார் பிரச்சனை வந்துருமா, இப்படிக்கு இது வந்துருமா, அப்படிக்கு இது வந்துருமான்னு ஏகப்பட்ட யோசிச்சு கடந்த 1 வருஷமா 10%க்குள்ளேயே கடந்த 3 மாதமாக ஆடிக்கிட்டு இருக்கு.
அதே மாதிரி தான் இந்த டிவிடெண்டுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த கோல் இந்தியா அப்படின்ற பங்குமே சமீபத்தில் கீழே இறங்கி இருக்கு. டிவிடெண்டுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த ஓஎன்ஜிசி அப்படின்ற பங்குமே சமீபத்தில் லோ வந்திருக்கு. மறுபடியும் இந்த லோ பிரைஸ்லேருந்து அவன்லாம் திரும்பி தன்னுடைய பழைய ஹையெல்லாம் போய் பிடிக்கணும்னா 20%, 15% அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அடிச்சு கீழே இறக்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பங்குகள்லாம் அடுத்தடுத்த நாட்களில் ரிவர்சல் என்பது ஆகிறதா அல்லது தொடர்ந்து கீழே இறங்குதா அப்படின்றத பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. என்னை வச்சு காமெடி ஒன்றும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி ஏற்கனவே கீழே விழுந்த பங்குகளை பல பேர் எடுத்து வச்சிருப்பாங்க. என்ன நம்பிக்கையில் திரும்பி இது ரிவர்சல் போடுவானோ அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி வருதா, இல்லை காமெடிக்கு இது பண்ணுறீங்களா மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி இந்த அவந்தி ஃபீட்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு அவங்களாம் ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருந்த பங்கு. இந்த 2025 500 1500 வரைக்கும் போன ஒரு பங்கு. ஆனால் இப்போ மறுபடியும் அதாவது எப்படி ஏறி இருக்கான்னா 1 லட்ச ரூபாயை 3 லட்ச ரூபா பண்ணி விட்டுட்டு யாராவது ஒருத்தர் 3 லட்ச ரூபா போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1.5 லட்ச ரூபாயை மாற்றி விட்டுருந்துருப்பான். அதாவது உச்சியிலிருந்து ஆல்மோஸ்ட் 50% இந்த அவந்தி ஃபீட்ஸ் என்பது இறங்கி விட்டது. அடுத்தது இது செய்யக்கூடிய வேலை என்ன? அதே மாதிரி இன்னுமே இந்த ஜாகிள், ஆஃபீஸ், மேப் மை இந்தியா, கைடெக்ஸ் போன்ற பங்குகள் சிலது லாபம் செய்து சிலது லாபம் செய்கிறது இல்லை. இந்த கைடெக்ஸ் இந்தியா அப்படின்றதெல்லாம் டெக்ஸ்டைல் கார்மெண்ட் ரிலேட்டடாக இருந்தாலும் சமீபத்தில் யுனைடெட் கிங்டம், யூரோப்பியன் யூனியனோட எல்லாம் நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் டெக்ஸ்டைலுக்கு பாசிட்டிவ் அப்படின்றதா இருந்தாலும் இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்மளுக்கே லாஜிக் என்ன தோணும், ஏப்பா நீ வரிசையை முட்டையாக முட்டை போட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஷேர் மார்க்கெட்லையுமே அந்த பங்கு விலை இறங்குறது வாஸ்தவம் தானே அப்படின்ற மாதிரி சாதாரண ஒரு ரீட்டைலருக்கு கூட அவருடைய லாஜிக் என்பது ஒத்துப்போகும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் போன பங்கு 300 ரூபாயிலிருந்து, அதாவது இதில் பார்த்தீங்களா இது போன்ற பங்குகள் என்ன பண்ணுறானுன்னு, அடிவாரத்தில் பணம் போட்டவங்களுக்கு நிறைய சம்பாரிச்சு கொடுத்துட்டு 3 மடங்கு 4 மடங்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு உச்சத்தில் பணம் போட்டவங்களுடைய பணத்தை 50% தான் பிடுங்குறானுங்க. ஸோ ஒரு பக்கம் பாதிக்கு பாதி பிடுங்குறானுங்க, இன்னொரு பக்கம் 3 மடங்கு 4 மடங்கு சம்பாரிச்சு கொடுக்குறாங்க. ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. இது போக சிறிய பங்குகள் போக பெரிய ஃபேமஸான பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு வோல்டாஸ் அப்படின்ற பங்குமே தற்போது அவனுடைய விளையாட்டு வந்து ஒரே இடத்துக்குள்ள ஆனால் மிகப்பெரிய அளவில் அப்ளை கூட பார்த்துட்டு இருந்த இந்த ஐஓசி அப்படின்ற பங்கு வெறும் 12% சுற்றிக்கிட்டு இருந்தான் இந்த வருஷத்தில். ஆனால் இந்த வோல்டாஸ் அப்படின்ற பங்குனுடைய மூவ்மெண்ட் 26% நண்பர்களே ஒரு முறை இறங்கி ஏறியது, இன்னொரு முறை இறங்கி ஏறியது 8%, இன்னொரு முறை அதே இடத்துக்குள்ள இறங்கி ஏறியது 17%, இன்னொரு முறை யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு வித்தியாசமான லோ. இந்த லோ வந்து எவனாலையுமே கண்டுபிடிக்க முடியாது. எப்படி இப்படி அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நினைப்பாங்க, இதுக்கு முன்னாடி விழுந்த லோவில் வந்து பிக்கப் ஆகுவானோ அப்படின்னு ஒரு லோ 2 லோ மார்க் பண்ணிட்டு 3வது முறை இது வந்து விழுகும்போது எடுத்து அப்புறம் மேலே வந்தால் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 முறை போயிருப்பாங்க. அப்புறம் பார்த்தோம்னா அப்புறம் அது மாதிரி கரெக்டாக ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லை. ஒரு முறை அதுக்கு கீழே வந்து விழுகிறான், ஒரு முறை அதையும் தாண்டி போய் விழுகிறான், அப்புறம் அதுக்கு முன்னாடியே விழுந்து எந்திரிச்சிருக்கான். எது எப்படியோ இது வந்து சிறிய அளவில் ஆட்டம் இல்லை. வோல்டாஸ் என்ற பங்கு அவனுடைய வால்டிலிட்டி அதிகமான டெப்த்தில் இருக்குது. இது ஆனால் இப்போதைய ரேட்டு என்பது சற்று கீழே விழுந்து கிடக்கு. அதே மாதிரி JWL என்பதும் ஒரு ஃபேமஸான பங்கு தான். அந்த பங்குமே சமீபத்தில் இறங்குவதும் ஏறுவதுமாக வாலட்டிலிட்டியான பங்கு. இந்த பங்குகளுமே சமீபத்தில் இந்த சின்ன சின்ன பங்குகள் கீழே விழுந்து கிடக்கும் பொழுது இந்த பெரிய பங்குகள் ஃபேமஸான பங்குகளும் கீழே வந்து விழுந்து கிடக்குறான். இதில் எந்த பசங்க ரிவர்சல் ஆவாங்கன்னு தெரில. ஆனால் ஏகப்பட்ட பேர் சமீபத்தில் இந்த பங்குகளை எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்களையெல்லாம் வச்சு காமெடி பண்ணுறாங்களா அல்லது அவங்களுக்கு லாபம் தர்றாங்களா என்பது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். இன்றைய தகவல் உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.